தேர்தல் தேதியை அறிவிக்கலையே. தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் அதனுடைய நிலைமை தெரியும். இருந்தாலும் தற்போது ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம். ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட 181 தொகுதிக்கு மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முடுக்கிவிட்டு விட்டோம். உங்களுடைய பயணத்தில் நானும் பங்கு பெற்றேன், அவங்களும் பங்கு பெற்றாங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே. மக்களுடைய வரவேற்பு எந்த மாதிரி இருந்தது? அஇஅதிமுக இப்ப வந்து என்டிஏல ஒரு பெரிய பார்ட்னரா திரும்பவும் ஆகியிருக்காங்க. அதையும் நீங்க தான் தலைமை இருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? குழப்பம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நீங்களே நேரடியாக வந்து பார்த்துன்னு இங்கேயே சொல்லிட்டீங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி பயணம் மிக சிறப்பாக எழுச்சியாக இருந்தது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை மக்களுடைய முகத்திலிருந்து அவருடைய எழுச்சி பார்க்கப்படுகிறது. சார், ஒரு மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இப்போ நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் டேட்டா கொடுக்குறவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி வோட்டர் சர்வே. 2 டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். ஒன், that this is லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும்? செகண்ட்லி, சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது. ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். This is the India Today C voter numbers. So we'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA it will be 1 for the India bloc. அப்படினா திமுக காங்கிரஸ்க்கு 38 இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அவருடைய கணக்கு அப்படி இருக்கலாம், மக்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்குது. மக்களுடைய கணக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். சரி, உங்க கணக்கு என்ன சார்? நம்ம கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். சார், திமுக 200 சொல்லுங்க, நீங்க 210 ஒரு இடம் தான் சொல்லிச்சு முதல்ல, நீங்க 210. எங்களுடைய கணிப்பு அப்படி இருக்குது, அவருடைய கணிப்பு அப்படி, எங்களுடைய கணிப்பு இப்படி. ஏனென்றால் இந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எந்த நன்மையும் கிடைக்கல. மக்கள் இந்த ஆட்சிக்கு துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. 2 மாசம் இருக்கு சார். 2 மாசம் கூட இல்ல, தேர்தல் 1 மாசம் தான். தேர்தலுக்கு 1 மாசம். இந்த நேர்காணலுக்கு முன்னாடி சில மக்கள்கிட்ட நாங்க பேச போகும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு, உங்களுடைய இளமை காலம் பத்தி பல பேருக்கு தெரியாது. சோ உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி நீங்க அரசியலுக்கு வந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க. நான் ஒரு விவசாயி. திரு ஸ்டாலின் மாதிரி அவர் அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, முதலமைச்சராக இருந்தாரு. அதனால அவருக்கு விளம்பரம் கிடைச்சது.